Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. So Tamil Nadu has a strong tradition of questioning authority and central narratives. How do you see this culture of debate and dissent shaping up India's democracy when we reach a Viksit Bharat status by 2047? விக்ஷட் பாரத் வளர்ந்த பாரதம் அப்படின்னு வந்தால் அது தமிழ்நாடுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்தியன் எக்கனாமியில் 5வது லார்ஜஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. நம்ம டாப் 5க்குள்ளே எப்பயுமே இருந்திருக்கிறோம். அது திமுக அதிமுகவால் வளர்ந்ததில்லை, நம்முடைய தொழிலதிபர்களால் வளர்ந்தது. இது ஏதோ பாண்டேக்கு டிஎம்கே ஏடிஎம்கே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு நீங்கள் கைதட்டுறீங்க, அப்படி இல்லை. திருப்பூர் வளர்ந்ததுக்கு, விருதுநகர் வளர்ந்ததற்கு, பொள்ளாச்சி வளர்ந்ததற்கு, தூத்துக்குடி வளர்ந்ததற்கு இந்த அரசாங்கங்கள் என்ன செய்தனன்னு சொல்லணும். பல்லடத்துல இருந்து எல்லா ஊரும் அந்த ஊர் மக்கள் அவர்கள் விரும்பி கடுமையாக உழைக்கிறார்கள், முன்னேறுகிறார்கள். பிறகு வந்ததுதான் இந்த ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம். அதனால இந்தியாவுடைய வளர்ச்சியில தமிழகத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த நெரேட்டிவ்லாம் தாண்டி வளரக்கூடிய தன்மை நம்முடைய மக்களுக்கு உண்டு. அதனால ஒரு டிபேட் எப்படி செட் பண்றாங்க, ஒரு பிரிவினைவாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறலாம் கவலைப்படாம நாம நம்முடைய வேலையில கவனம் செஞ்சுட்டே இருக்கோம். திரும்ப சரியான உதாரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். விமர்சனங்களை காதுல வாங்காம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா விமர்சனங்கள் பாராட்டுகளாக மாறும். To Palki, this one. Have you interviewed Raghuram Rajan? And what is your impression about his policies of adopting a Western economic pattern, and does it suit India? This is from Akash Arumbakam. The first question is easier to answer. It's a no. I think his ideas found resonance at a time when they did, and that time is over. So the other next one again to Pandey. When do you see Tamil Nadu coming out of cinema glamour ruling politics? This is from Advocate Anand Mailapur. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இந்த நாட்டுடைய முதலமைச்சரானது அவர்களுடைய சினிமா கவர்ச்சினால மட்டுமே அல்ல, அவர்களுடைய ஆளுமை திறனாலும் கூட தான். கருணாநிதியும் சினிமா துறை சேர்ந்தவர் தான், அண்ணாவும் சினிமா துறை சேர்ந்தவர்கள் தான். அதனால நம்ம ஜானகி அம்மாவும் சினிமா துறை சேர்ந்தவங்க தான். ஸோ நம்ம மக்கள் சினிமாலேருந்து வந்த எல்லாருமே அப்படி சூப்பர் ஸ்டார் ஆகிக்கிறது இல்லை. பாக்யராஜ் ஒரு உதாரணம், கார்த்தி ஒரு உதாரணம், இது மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சார். டி ராஜேந்தர் ஒரு உதாரணம். ஸோ சினிமாவில் நீங்கள் ஜெயிச்சிங்கனால அரசியலில் ஜெயிக்கணுங்கிறது இல்லை. அரசியல் ஒரு தனி உலகம். அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமை திறமை தேவை. அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது, விஜய்க்கு இப்போதைக்கு இல்லை. This is an interesting question, and this is from Prem of Sri Perambuttur. So you travel abroad around a lot, and you would have noticed this newfound global confidence on India. What do you think India can offer to the world in the lines we offered yoga? Oh, a whole lot of things. Our food is a super hit, and when we say Indian food, there's no such thing as Indian food because there's so much. I mean, you know, so the variety is mind-boggling and amazing. Unfortunately, the world is patenting a lot of what was ours, including, you must have seen turmeric latte, haldi doodh, and a whole lot of things. India has so much to offer, but in this day and age, beyond the goods that we offer, is the idea of India. You know, the world talks about DEI these days. All these top companies say diversity, inclusion. We championed it so many decades ago. That's the DNA of India. We started off with DEI. The world has just learned about it. So I think the Indian way of being has so much to teach the world. And there is a grudging acceptance of that now.
Great. To Pandey. In Tamil Nadu, the quality of political discourse, is there a chance that it can become more civilized? This is from Janani Ganesan of Mylapore. நாம சரி பண்ணா அதுவும் சரியாயிரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. இங்கே முளைக்கக்கூடிய எதுவுமே தானா மேலேருந்து குதிச்சது இல்லை, இங்கேருந்து முளைச்சது தான். அதனால் நாம் சரியான விஷயங்களை ஆதரித்து தவறான விஷயங்களை புறக்கணிக்க பழகணும்னு அது எப்படி நம்பர் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதை எல்லாருமே காப்பி பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்த் இந்தியாவில் எல்லா மீடியாவும் இன்னைக்கு பிஜேபிக்கு சார்பாக போயிடுச்சு. எல்லா மீடியாவும் முன்னாடி நேஷன் வாண்ட்ஸ் நோன்னு ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தார், இன்னைக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியுது. அப்ப இதுதான் எல்லாம் வந்தாச்சு, இருந்தது ஒரே ஒரு NDTV, அதையும் வாங்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்ப எது சரியா இருக்குதோ அதை ஆதரிக்க பழகணும். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல, நாடு சரியில்லை தலைவன் சரியில்லைன்னு சொல்ற அர்த்தம் இல்லை, அதை தேர்ந்தெடுப்பது நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. Palki, you've been to China recently. How much can we trust China? Ram Gopalan, Thiruvanmiyur. We have to, like I said, engage with everyone, depend on ourselves. But I'll tell you that China is unlike any other country for a reporter because you don't get to do anything. They provide everything except for freedom to move. So they'll give you food, coffee, recreation, shuttle, but they will decide where you go and when you come back. Okay, that's a nice way. You never get into trouble. Let me ask you one question. This is for me. Oh, and right. to you. Do you see Nepal like, Bangladesh like, Sri Lanka, Pakistan, they've all been through similar Gen Z getting up. Do you see something like this happening in India? But why? So, I'll tell you. First of all, we are not any of these countries. Second of all, Sri Lanka collapsed because of economic crisis. We are the fastest growing major economy in the world, so that's out. Nepal, young people are disenchanted with democracy, 15 governments in 17 years. The systems do not work. Our young people are creating startups. Bangladesh, radical takeover. We are not letting that happen. So no, there is no risk of India going down that road. The only risk is that their problems become our problems. And we have to help them without appearing like we are helping them. Because then they say big brother. So it's tricky. Great. Pandeyji, corruption and immorality is going unpunished. Your take? அதுக்கு முன்னாடி ஃபல்கிக்கு கேட்ட நீங்கள் 2 கேள்வியும் சேர்த்து சொல்ல நினச்சேன். அந்த 2 கேள்விக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். உலகத்துக்கு நாம் கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறதும், ஏன் பங்களாதேஷாவோ நேபாளாவோ பாகிஸ்தானாவோ ஸ்ரீலங்காவோ இந்தியா இருக்காது அப்படிங்கிறதும் 2க்கும் ஒரே ஆன்சர் ஒன்று இருக்குது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது உலகத்துக்கு யோகா மாதிரி நாமளும் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம். பாகிஸ்தானில், பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானில், ஸ்ரீலங்காவில், நேபாளில் அது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் லண்டனில் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆஸ்திரேலியாவில் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இந்தியாவில் அந்த பிரச்சனை இல்லை. சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது இங்கே வார்த்தையாக இல்லை, வாழ்க்கையாக இருக்குது. பாகிஸ்தான் கூட உனக்கு கிரிக்கெட் மேட்ச் தேவையான்னு அசதுதீன் ஓவைசி கேட்டிருக்கிறாரு, மறந்துடக்கூடாது. அதுதான் இந்தியா, அதான் இந்தியா. உனக்கு ஆபரேஷன் சிந்தூரோட BCCI ரெவென்யூ முக்கியமாயிருச்சான்னு கேள்வி எழுப்புறாரு ஓவைசி. OIC
அதுதான் இந்தியா. அதர் ஸ்டேட்ஸ்க்கும் எதுக்கும் கரப்ஷன் வந்து தப்பு இல்லை அப்படின்னு காமன் மேன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் முக்கியமான பிரச்சனை. எவன்டா கரப்ஷன் பண்ணலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அடடா இவன் பண்ணிட்டானே அப்படின்னு தண்டனை கொடுக்கலாமே, அவன் ஒரு 1000 கோடி அடிச்சான், சரி விடு நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவன் அதுக்கு மேல இவ்வளவு அடிச்சிருப்பான் அப்படின்னு அது வந்து ஒரு காமன் விஷயமா மாறிடுச்சு. ஒரு இந்நாள் அமைச்சர் அவர் வந்து சொன்னார், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்ட போது அவருடைய வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வந்து பாத்திரத்தை உடைக்குது, டமால் டு, இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார், டமால் டுமில் உடைக்குது. இவர் வந்து பின்னாடி என்ன பார்த்து சொன்ன, ஏதோ அந்த அம்மா தான் ஏதோ பண்ற மாதிரி எல்லாம் அப்படி பண்ணிட்டீங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு போஸ்ட் மேன் 1000 ரூபாய் காசு கொடுத்தா 100 ரூபாய் எடுத்துட்டு தான் கொடுக்குறான், எல்லாரும் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா மட்டும் தப்புங்கிற மாதிரி சொல்றீங்கன்னு ஒரு அமைச்சருடைய வீட்டில் வேலை பார்க்குற அம்மா பாத்திரத்தை உடைச்சிரு. அதோடைய பாடம் என்னென்ன, கரப்ஷன் வந்து ரொம்ப காமனலைஸ் ஆயிடுச்சு எல்லாரும். இன்னைக்கு நேர்மையான ஒருத்தர் சொன்னீங்கன்னா இழிச்சவாயன்னு அவனுக்கு அர்த்தம். உங்களை நிறைய பேர் இழிச்சவாயன்னு சொல்றாங்களா? Next question is from Priyaranjan of Poonamalli. Why is India and in political coverage so centered only around Delhi? That's okay. Because Falki in Delhi. I don't even cover politics in India, but no, it is a problem of proximity, I think. Not advantage, but a problem of proximity. It's easier for people to cover. I mean, a Delhi flood is highlighted, or a Gurgaon flood is highlighted much more than any other place. So, yeah, that's something that needs to be fixed. Okay, so next question to Pandey, and this could be our last question. It's from Surendranath T. Nagar. Do you see a national party rise in Tamil Nadu? Yes, not now. Thank you. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.